வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸில் வரக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1. அதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன். அதோட கண்டினியூவான வீடியோ தான் இது. இன்றைக்கி ஒரு 25 கொஸ்டின்ஸ் நான் போட போகிறேன். ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆள்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு இதை சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும். ப்ரோ, நீங்கள் போடக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து தான் மோஸ்ட்லி கேட்பாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ நம்ம போடக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸு, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் எடுத்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 100 கொஸ்டின் மட்டும்தான் வருமானா 100% என்னால் சொல்ல முடியாது. இதை தாண்டியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் கிளாஸ் போகும்போது அவங்களும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க, ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பொழுது ஈஸியாக இருக்கும். ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க இந்த 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கிரெயின் மஸ்ட் பி எக்ஸாமின்ட் பை ஆன் ஆத்தரைஸ்டு எக்ஸாமினர் ஒன்ஸ் இன் எவ்ரி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கிரெயின் ஒவ்வொரு முறையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆய்வாளரால் பரிசோதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் பரிசோதிக்கிறதுக்கு அது எவ்வளோ நாள் அப்படிங்கிறத தான் கொஸ்டினு. இதுக்கான சரியான ஆன்சர் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். 12 மந்த்துக்கு ஒரு வாட்டி நம்ம பரிசோதிக்கப்பட வேண்டும் கிரேன்களை. ஸோ இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லிஃப்டிங் கியர்ஸ் மஸ்ட் பி எக்ஸாமின்ட் பை த ஆத்தரைஸ்டு எக்ஸாமினர் ஒன்ஸ் இன் எவ்ரி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது லிஃப்டிங் கியர்ஸு ஒவ்வொரு முறையும் அங்கீகரிக்கப்பட்ட தேர்வாளரால் பரிசோதிக்கப்பட வேண்டும். இதான் இதுக்கான கொஸ்டினு. லிஃப்டிங் கியர்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. லிஃப்டிங் கியர்ஸுங்கிறது இப்போ நம்ம காட்டுற இதுதான் லிஃப்டிங் கியர்ஸு. இதில் வெப்பிங் ஸ்லிங்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்லிங்ஸ் இருக்குது, ரோப்பு எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் லிஃப்டிங் கியர்ஸு. நம்ம லிஃப்டிங் பண்ணும் பொழுது பயன்படுத்தக்கூடியது தான் இதெல்லாம். இதுக்கும் நம்ம ஒன்ஸ் எவ்ரி செக் பண்ணணும். அந்த தேர்வாளரால் நம்ம பரிசோதிக்கப்பட வேண்டும். அது ஒவ்வொரு முறையும் எத்தனை வாட்டி நம்ம அதை பரிசோதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் கொஸ்டினு. இதுக்கான சரியான ஆன்சர் என்னங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. 12 மந்த் இதான் சரியான ஆன்சரு. 12 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பரிசோதனை பண்ணணும் அதை. ஸோ இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க, அடுத்த கொஸ்டின் போவோம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இப்போ இயர்ஸு, இந்த மந்த்து, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஹசார்ட் இஸ் அ சிச்சுவேஷன் தட் ஹேஸ் பொட்டென்ஷியல் டு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது ஆபத்து என்பது ஒரு சாத்தியமான சூழ்நிலையில் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு இப்போ பார்ப்போம். ஹாஸ் ஹாம் இதான் சரியான ஆன்சரு. அதாவது தீங்கு விளைவிக்கும், இதான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க, அடுத்த கொஸ்டின் போவோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பிலோ இஸ் ட்ரூ, இதான் கொஸ்டினு. இதுக்கான விளக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது பின் வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். PP is the least prepared method of risk control, இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. ஒன் ஆஃப் த ரிஸ்க் கண்ட்ரோல் மெத்தட் இன் த ரிஸ்க் ஹெரேஜ் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இப்போ என்னன்னு பார்ப்போம். இன்ஜினியரிங் கண்ட்ரோல் இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க, அடுத்த கொஸ்டின் போவோம். டு எஸ்டிமேட் ரிஸ்க் லெவல் யூ நீட் டு அசஸ் த of the event occurring and extent of injury of that event அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இப்போ என்னன்னு பார்ப்போம். ப்ராபபிலிட்டி இதான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க, அடுத்த கொஸ்டின் போவோம். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இடர் மதிப்பீட்டின் மூலம் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள், இதான் கொஸ்டினு. இதுக்கான ஆன்சர் இப்போ பார்ப்போம். சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் ஹசார்ட்ஸ், அசைனிங்
them to responsible person. இதான் வந்து சரியான ஆன்சரு. அதாவது அபாயங்களை அடையாளம் காணும் முறையான செயல்முறையை பொறுப்பான நபர்களுக்கு அவற்றை ஒதுக்குதல். இதான் வந்து விளக்கம். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். Which one of the following below is not a temporary electrical installation? இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு இப்போ பார்ப்போம். மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். த கலர் கோட் ஃபார் 400 volt இண்டஸ்ட்ரியல் பிளக்ஸ் அண்டு சாக்கெட் அவுட்லெட் இஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது 400 volt இண்டஸ்ட்ரியல் பிளக்ஸ் வந்து என்ன கலர் கோடில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸு. இதுக்கான சரியான ஆன்சர் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதான் வந்து சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க, ரெட்டு. அடுத்த கொஸ்டின் போவோம். த டூ சேஃப்டி டிவைஸ் இன் த சாக்கெட் அவுட்லெட் அசம்பிளி ஆர் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். எம்சிபி ஆர்சிசிபி இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். த காமன் காஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆர் இம்ப்ராப்பர் கிரவுண்டிங் அண்ட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். இன்சபிஷியன்ட் இன்சுலேஷன் இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அதாவது இன்சுலேஷன் பத்தாமல் இருக்குது. இதான் வந்து சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். when a current leak occurs the circuit breaker must trip at அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதான் சரியான ஆன்சரு. 30 MA இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். த செவரிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் ஷாக் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பேத் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. செகண்ட் ஒன்று அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் எதை பொறுத்தது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மூணுமே வந்து சரிதான். இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. 1, 2 அண்டு 3 மூணுமே வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக்கு டிபெண்ட்ஸ் ஆன் இதுவாக தான் இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஹசார்ட் ரிலேட்டட் டு மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் லேத் மெஷின் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். ஸ்கேரிங் இன் த லங்ஸ் இதான் வந்து சரியான ஆன்சரு. ஆல் டேஞ்சரஸ் பார்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மெஷினரி சால்பி அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். ரெகுலர்லி லூப்ரிகேட்டட் இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ட்ராவர்சிங் பார்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் ஆக்டிங் மெஷின்ஸ் ஷால் நாட் ரன் வித்தின் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ரம் எனி ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர். இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். 500 mm 500 mm இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். கார்ட் ரெயில்ஸ் ஆர் டு பி ப்ரொவைடட் ஃப்ரம் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் வேர் அ ஒர்க்கர் இஸ் லேபிள் டு ஃபெயில் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். மோர் தென் 2 meters இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. இந்த மீட்டர்ஸு, மந்த்து, இயர்ஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டைஸ் அண்ட் ஸ்கபோல்டிங் சுட் பி ப்ரொவைடட் அட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா அதாவது சாரம் கட்டுறாங்களே அதுக்கு வந்து டை வந்து வழங்கப்பட வேண்டும். இதான் வந்து கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 பேஸ் 2 லிப்ட்ஸ் இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. வாட் இஸ் சஸ்பென்ஷன் ட்ராமா? சஸ்பென்ஷன் ட்ராமா என்றால் என்ன? இதான் வந்து கொஸ்டின். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். A person has an arrested fall and is on upright position leading to unconsciousness. இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. Which one of the following are lifting gears? இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி நான் வந்து செகண்ட் கொஸ்டினில் இந்த வீடியோவில் செகண்ட் கொஸ்டினில் நான் வந்து சொல்லியிருக்கேன். லிஃப்டிங் கியர்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்
ஆர் லிஃப்டிங் கியர்ஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 4 இதில் ஒரு இதான் ஆன்சரு. ஸோ அது என்ன ஆன்சருங்கிறத மறக்காம இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் டஸ் நாட் ரெக்வயர் பெர்மிட் டு ஒர்க் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். எஸ்கவேட் த எர்த் லெஸ் தென் 1.2 மீட்டர். இது கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து பர்மிட் டு ஒர்க் இது பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஆல் சைட் பர்சனல் ஸ்டாப் தேர் ஒர்க் அண்டு ப்ரொசீட் டு அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெசிக்னேட்டட் அசம்பிளி ஏரியா. இதான் வந்து சரியான ஆன்சரு. ஏதாச்சும் வந்து எமர்ஜென்சினா அசம்பிளி ஏரியாவில் போய்ட்டு இது பண்ணணும். ஸோ இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஹாய்ஸ்ட் அண்ட் லிஃப்ட்ஸ் ஷால் பி எக்ஸாமின்டு பை ஆன் ஆத்தரைஸ்டு எக்ஸாமினர் ஒன்ஸ் இன் எவ்ரி அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 months. இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஸோ இதை நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபயர் ட்ரையாங்கிள்? அதாவது 3 கூறுகள் தேவை நமக்கு வந்து ஃபயர் ட்ரையாங்கிள்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு. அது வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபியூவல் தேவை, ஹீட்டு தேவை, அண்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். இது 3 இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஃபயரை வந்து உருவாக்க முடியும். இதான் வந்து ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 50வது கொஸ்டின். வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப் இன் ரிஸ்க் அசஸ்மெண்ட்? அதாவது 3 இது இருக்குது ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில். இதில் வந்து 3வதாக என்ன அப்படிங்கிறத வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டிங் சம்மந்தமாக, எக்ஸசைஸ் சம்மந்தமாக எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காமல் வந்து வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் இப்போ பார்ப்போம். ரிஸ்க் கண்ட்ரோல் இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அடுத்த பார்ட் வந்து இன்னும் ஒரு 2 daysல நான் வந்து போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.